பெரிய பெரிய ஹோட்டலில் வந்து சில அறைகள் மட்டும் திறக்கவே மாட்டாங்கல்ல, முக்கியமான விவிஐபிஸ் வந்தால் மட்டும் தான் திறப்பாங்க. அது மாதிரி ஏதாச்சும் இங்கே இருக்குங்களா? இது பிரசிடென்சி ஸ்வீட்டு, தமிழ்நாடு ஸ்வீட்டு, வாஷிங்டன் ஸ்வீட்டு, இது மாதிரி இருக்குல்ல. இது மூணுமே அவங்க வந்தால் மட்டும்தான் ஓப்பன். ஒன்லி விஐபிஸ் கேன் அஃபோர்ட். மற்ற ரூம்கள் இல்லாததுமே அந்த ரூமில் வந்து என்ன சார் அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும்? இது இது ஆல் த கம்யூனிகேஷன், செப்பரேட் டிஸ்கஷன் ரூம்ஸ், செப்பரேட் பெட்ரூம், செப்பரேட் மீட்டிங், டைனிங் எல்லாம். குறைஞ்சபட்சம் எவ்வளோ ஆரம்பிச்சு அதிகபட்சமாக எவ்வளவு வரைக்கும் ரூம் இருக்குது? அது அந்தந்த டைமுக்கு தகுந்த மாதிரி ரேட் டிஃபர் ஆகும். வி கேனாட் சே தட். அதிகபட்சமாக எவ்வளோ இருக்குது சார்? லட்சத்துலேருந்து 10,000 வரைக்கும் இருக்கும். லட்சம்னா 1 லட்சத்துக்கு மேலே. பிரசிடென்ட் ஸ்வீட்லாம் 1 lakh மாதிரி போகும். 1 lakh. ஒரு இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா, ஐ ஹவ் கிரியேட்டட் எ ஸ்வீட் கால்டு தமிழ்நாடு ஸ்வீட். கலைஞருக்காகவே கிரியேட் பண்ணேன். கோயம்புத்தூர்லையும். கோயம்புத்தூர் தான் அவர். அங்கே இருக்கிறது வந்து வெறும் மெரிடியன், இதுதான் லீ ராயல் மெரிடியன். அங்கே இருக்கிறதுல அந்த தமிழ்நாடு ஸ்வீட்டு தான் முதலமைச்சர் கலைஞருக்கு ஃபேவரேட். அது இப்போ நம்ம தலைவருக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் அதுதான் ஃபேவரட் பிளேஸ். மொத்தம் எத்தனை அறைகள் இருக்குது? இதோட பின்னணி சுவாரஸ்யங்களை பற்றி. 250 அறைகள்னு வச்சுங்களேன். 250 பால் ரூம் எல்லாம், ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் தேர். 4 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டு, ஆல்மோஸ்ட் 4 acres லேண்டு. இதெல்லாம் செய்கிறதுக்கு நம்ம 5 years ஆச்சு. 5 வருஷம் கட்டுமான பணிகள் மட்டும். ஹாப்பினஸ் இஸ் வென் வி ப்ரொடியூஸ். அண்ட் அதில் என்னென்னா, அங்கேருந்து ரோடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதுதான் ஆங்கிள். அந்த இடத்துல தான் நீங்கள் ரோடில் போகிற காரை பார்க்கலாம். அது மாதிரி ஆங்கிளில் இது பண்ணோம். பட் ஓவரால் இது ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. நம்ம நின்றுட்டு இருக்கிற ராயல் மெரிடியன், நீங்கள் தான் இதோட ஓனர். இதை தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்படி சார் வந்துச்சு? நான் ஒரு தடவை வால்டாஃப் அஸ்டோரியாங்கிறது உலகத்திலேயே இருக்கிற ஒன்றாவது பெஸ்ட் ஹோட்டல்ஸ் அமெரிக்காவில் இருக்குது. அமெரிக்காவில். அதில் வந்து எம்ஜிஆர் தங்கியிருந்தார். பட்வர்தன் அப்படின்னு சொல்லிட்டு கான்சல் ஜெனரல் ஆஃப் இந்தியா இன் அமெரிக்கா. அவர், நான், எம்ஜிஆர் எல்லாம் நின்று இருக்கப்போ ஒரு கால் வந்தது பிரைம் மினிஸ்டர். பட்வர்தனுக்கு அவர் கசின் கூப்பிட்டு ஹலோ சொல்லிட்டு, எம்ஜிஆர் அங்கே இருக்கார், அதனால் அவர்கிட்ட சொல்லி அங்கே இருக்கிற இந்தியர்களை